ரைட், ஜீவகாருண்யம் பார்க்கலாம், படிங்க. ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த பாப கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி? நாம் ஏற்கனவே பார்த்தது தான், போன வாரம் பார்த்தது. ஜீவர்கள் தாங்கள் செய்கின்ற கர்ம வினைகள் இன்னொரு தேகத்தில் எப்படிங்க வருது? அந்த தேகத்தில் செஞ்சோம் அதோட போக வேண்டியதானே அது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே ஒரு வீட்டில் நாம் தங்கியிருக்கோம், அந்த வீட்டுக்கு வந்த நண்பர்கள், கடன் கொடுத்தவர்கள் இல்லையா, உறவினர்கள், நல்ல நண்பர்கள்லாம் இன்னொரு வீடு மாறி போகிறோம், நண்பர்கள் அங்கேயும் நம்மளை தேடி வருவாங்க இல்லையா. அப்போ நண்பர்கள் தேடி வருவாங்கன்னா கடன் கொடுத்தவனும் கூட வருவான்ல, அவனும் தேடி வருவான்ல. அதை தான் அவங்க எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க. அப்போ ஒரு தேகத்தில் நீங்கள் செய்த ஜீவகாருண்யம் அற்ற செயல், சொல்லுங்க. ஆமாம், அதற்கு என்ன பேர்? கர்மம்னு பேர். என்ன பேர் சொல்லுங்க? கர்மம்னு பேர். அது மாற்றோர் சரீரம் எடுக்கும் பொழுது அங்கும் வரும், அங்கும் வரும். படிங்க. அத ஒரு சம்சாரி, ஒரு இல்லறவாசி அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்கிற சம்சாரி சக குடும்பம், ஒரு சாதாரண குடும்பம் நடத்தக்கூடிய சம்சாரிங்கிறார். பாருங்க, ஒரு சம்சாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கங்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகி இருந்தானால். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு குடும்பம் தான் நடத்தக்கூடியவன் துன்மார்க்கம், சன்மார்க்கம்னா என்னது? புண்ணிய வழி, துன்மார்க்கம்னா பாப வழி அப்படின்னு. அப்போ ஒரு வீட்டில் இருந்தவன் குடும்ப தலைவனுங்கிறார், வீட்டு ஓனர் சொல்கிறத கேட்காம, வீட்டு ஓனரு சொல்கிறத கேட்காம நிறைய நண்பர்களை கூட்டுக்கிட்டு ஜீவகாருண்யம் அற்ற செயல். என்ன செயல்? ஜீவகாருண்யம் அற்ற செயல் செய்தால் அந்த வீட்டை விட்டு வெளியில் போடான்னு வீட்டு ஓனரு. ஆமாம், ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க, காலையில் எழுந்தோடனே வீட்டு வாசம் முன்னாடி டேபிளை போட்டுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 20 பேரை கூட்டு வச்சுக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? வீட்டு ஓனர் என்ன சொல்லுவார்? ஆஹா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி நான் சொல்லுவார். எழுந்து போங்கடா, இனிமேல் இங்கே வாடகை இருக்காதீங்கன்னு தானே சொல்லுவார். அது மாதிரி அதுபோல் விரட்டினால் வீட்டின் உரிமையாளர், யார்? உரிமையாளர் விரட்டினால் மாற்றோர் வீட்டுக்கு யார் போவா? சமுசாரி. சொல்லுங்க, யாரு? சம்சாரி. அந்த சமுசாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் இந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள். இப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? அங்கே யாரெல்லாம் அவங்க கூட பழகினாங்களோ அவங்கெல்லாம் வீடு மாறி போனாலும் அந்த வீட்டிற்கும் வருவார்கள். கடன் கொடுத்தவனும் வருவான், கடன் பட்டவனும் வருவான், ஆமாம், நண்பனும் வருவான், தீயவர்களும் வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அது அப்பதான் பாருங்க, இப்ப தலைவன் யாரை சொல்றாரு? கடவுளை. வெரி குட், புரியுதுங்களா? ரொம்ப தெளிவாக தான் இருக்கும். இப்ப வீட்டு ஓனர்னு யாரை சொல்றாரு? கடவுளை. அப்ப வீடு எது? தேகம். சொல்லுங்க, வெரி குட், தேகம். இதுல குடியானவன் யாரு? சம்சாரி யாரு? ஜீவனுக்கு சம்சாரின்னு பேர். இப்ப அந்த நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள்லாம் யாரும் தெரியுதா? மனம், புத்தி, சித்தம் இல்லையா, ஆணவம், இதுக்கெல்லாம் நண்பர்கள்னு பேர். இதில் நல்லவங்களும் இருக்காங்க. ஆமாம். அப்போ இவங்கெல்லாம் கலாட்டா பண்ண இந்த வீட்டை விட்டு சம்சாரியான ஜீவன் கடவுள் ஆணைப்படி இல்லாமல், கடவுளின் சொல்லுங்க
அங்கே தான் வார்த்தை இருக்குல்ல, யாரோட ஆணை? ஆமாம், வீட்டு தலைவன். யார்? அவரை விட்டு, அவர் சொன்னதை கேட்காம இருந்தவங்களை என்ன பண்ணுறாரு? வீட்டை விட்டு காலி பண்ணுறாரு இல்லையா? அப்படி காலி பண்ணா பார்த்தீங்களா? பாவ கர்மத்தை விரும்பி செய்தானால் அர்த்தம் புரியுதா? செய்தீர்கள் ஆனால் இது உவமானம். சொல்லுங்க, உவமானம். சொல்லுங்க. ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய பில்டிங் எப்படி இருக்கும், அந்த கடையில் இருக்கக்கூடிய இனிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நாம் என்ன பண்ணுறோம்? உவமானம், இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் பரமாத்மா ஜீவாத்மாவை சரீரத்துக்குள்ளே புகுத்தி ஜீவகாருண்யம் அற்ற செயலில் நாம் ஈடுபடும் பொழுது நம்ம என்ன பண்ணுறாராம்? இந்த தேகத்திலிருந்து எடுத்து மாற்றோர் தேகத்தில் புகுத்துகின்றார். அப்படின்னு பரமாத்மாவை வீட்டுக்கு ஓனராகவும் வீட்டுக்குடியானவனை ஜீவனாகவும் உடலை வீடாகவும் வைத்து உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? உவமானம். சொல்லுங்க, சொல்லுங்க. உவமானம் சொல்லி இந்த சரீரத்தை எடுத்த ஜீவர்கள் ஜீவகாருண்யம் இல்லாத அனித்திய செயல்களை செய்யும் பொழுது அவனுக்கு என்ன வருது? கர்மம். சொல்லுங்க, என்ன வருது? கர்மம் வருகிறது. அந்த கர்மம் கடவுள் ஆணைப்படை நடவாமல் இருந்தால் மாற்றோர் தேகம் எடுத்தாலும் அங்கும் வரும் அப்படின்னு என்ன சொல்றாரு? ஆணித்தனமாக. எப்படி? ஆமாம் சொல்றார். பாருங்க, முன் ஜென்மத்தில், முன்ன உள்ள ஜென்மத்தில் ஜீவகாருண்ய நெறியை விட்டு நடந்த ஜீவர்களை முன்ன எப்படி சொல்றாரு? முன்னே உள்ள பிறவியில் ஜீவகாருண்யம் இல்லாமல் நீங்கள் செய்த செயலுக்கு என்ன பண்றாரு பாருங்க, படிங்க. அப்போது யோகிகள் மகான்கள் ஞானிகள்லாம் பசிக்கலை, துன்ப துயரம் அடையலை, அவர்களுக்கு எந்த விதமான பயம்லாம் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுதா? ஏன் வரலை அப்படின்னா இதான் காரணம். அவர்கள் ஜீவகாருண்யமற்ற செயலை செய்ய மாட்டாங்க. செய்கின்றவர்களுக்கு பயம், பசி, தூக்கம் போன்றவைகளால் நமக்கு என்ன கொடுக்குறாராம்? இம்சை. சொல்லுங்க, இம்சை. இங்கே எவ்வளோ புத்திசாலித்தனமான கேள்வி ஒன்று சீடன் வைக்கிறதா சொல்லி சுவாமி சொல்கிறார் பாருங்க. சரிங்க, பசி, பயம், காசு இல்லை, இதெல்லாம் ஒருத்தனுக்கு கர்மத்தால் தான் வருதுன்னா, இல்லை கடவுள் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாருன்னா, அவர் வெளிப்படையாக கேட்குறாரு, ஆகாரம் கொடுக்கறது இருக்கு இல்லையா, ஆகாரம் கொடுக்கறது புண்ணிய செயலா பாவ செயலா? ஆகாரம் கொடுக்கறது இருக்கு இல்லையா, இது புண்ணிய செயலா பாவ செயலா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன கேட்குறாரு? நாம் என்ன சொல்கிறோம்? புண்ணியங்கிறோம். அவர் உடனே என்ன கேட்குறாரு? என்னப்பா, ஜீவன் ஆண்டவனால தான் வந்தது. எதால் வந்தது? சொல்லுங்க. ஆண்டவரால் வந்தது. ஆத்மா ஆண்டவர் கொடுத்தது, சரீரம் ஆண்டவர் கொடுத்தது.
சகல இயக்கமும் யாரால் நடக்குது சொல்லுங்கள், யாரால? சகல இயக்கமும் ஆண்டவனால் நடக்குதுன்னா ஒருத்தவனுக்கு பசிக்கிறது யாரால? அப்போ இறைவனால் தானே. அப்போ இறைவன் ஒருத்தவனுக்கு பசிக்கணும்னு கட்டளை இட்டிருக்காரு. இப்போ அவனுக்கு சாப்பாட்டை போட்டு நீ கடவுளோட செயலை தடுக்கிறது சரியா தப்பான்னு கேட்குறாரு. எவ்வளவு கூர்மையான யோசனை தெரியுதா உங்களுக்கு? பசிக்கிறதுங்கிறது கடவுள் செயல் தான்னா, அப்போ சாப்பாடு போட்டு யார் செயலை நீ கெடுக்கிற? கடவுள் செய்யலை. இது சரியா தப்பா? தப்பு தான். முன்னாடி என்ன சொன்னீங்க? சரின்னு சொன்னீங்க, புண்ணிய காரியம் நீங்கள். இப்போ தப்புன்னு யோசிக்கிறீங்க. ஒருவேளை இது சரியா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேள்வி நாம் பார்த்ததே இல்லையே இல்லை? ஆனால் பெருமாள் என்ன சொல்கிறார் பாருங்க, இல்லைப்பா அதுக்கு இது அர்த்தம் இல்லை. தேகம் எடுத்தவர்களுக்கு தூக்கம், பசி, தாகம், இன்னும் மேற்பட்ட விஷயங்கள், எளிமை, இச்சை இவைகள்லாம் வருகிறதே, இவையெல்லாம் கடவுள் தான் தராருன்னா இதெல்லாம் சரி பண்ணுற சொல்கிறீங்கள நீங்கள். அப்போ இது கடவுளுக்கு எதிரான செயலாக இருக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, அது அப்படி ஆகாது அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒரு ராஜா இருக்கார், அவரை நாம் என்ன பண்ணிடுறோம்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்வர் வராரு, ரோட்டில் முதல்வர் வராரு, முதல்வர் ஒழிகன்னு என்ன பண்ணிடுறோம்? கத்தி போடுறோம். நம்மளை என்ன பண்ணிடுறாங்க? பிடிச்சி எங்கே போட்டுருவாங்க? ஆமாம், சிறைச்சாலையில் வச்சுருவாங்க. இல்லை முதல்வர் போகிற காரு கண்ணாடியில் கல் எடுத்து அடிச்சிட்டோம்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஆமாம், முதல்வருக்கு இடையூறு செய்ததாக சொல்லி நம்மளை சிறையில் வச்சிடுறாங்க. சிறையில் வச்சு நாம் யாரை பகைச்சிக்கிட்டோம்? முதல்வர், அரசனை. யாரை? அரசனை பகைத்து கொண்டோம். அதற்காக நமக்கு என்ன உண்டு? தண்டனை. என்ன உண்டு? நம் சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பறிக்கிறார். சுதந்திரத்தை பறித்து எங்கே கொண்டு வைக்கிறாரு? சிறைச்சாலை. எங்கே வைக்கிறாரு? சிறைச்சாலையில் வைக்கிறார். ஆனால் என்ன பண்ணுறாரு? நீ திருடன், தப்பு பண்ணிட்ட, அரசனை பகைச்சிக்கிட்ட, ஆனாலும் உனக்கு என்ன உண்டு? ஆகாரம் உண்டு. என்ன உண்டு? என்ன உண்டு? ஆகாரம் உண்டு. அது என்ன கருணை? தயவு. ஆண்டவர் நம் மீது வைக்கும் பெருங்கருணை. சொல்லுங்க, என்னது? அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. நீங்கள் என்ன குற்றம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? உங்களுடைய தவறை மன்னித்து ஆகாரம் கொடுக்கறது நிறுத்திருக்காரா? இல்லை. உங்கள் சுதந்திரத்தெல்லாம் கை வச்சிருக்காரு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் சுதந்திரம்லாம் கெட்டு போயிருக்கும். யாராவது ஒருத்தனை பார்த்து கவலைப்படுவீங்க, கடன்காரனை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? குனிஞ்சு இந்த பக்கமாக பூந்து போகிறீங்களா? ஏன்? சுதந்திரம் உங்களை கடனாளி ஆக்கி அந்த கடன்காரனை கண்டா பயந்து ஓடுற அளவுக்கு உங்களை என்ன பண்ணிட்டாரு? உங்கள் சுதந்திரத்தை பறிச்சிட்டார். இச்சை, உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருளை காட்டி ரோட்டில் நடந்து போகிறீங்க, சைக்கிளில் போகிறீங்க இல்லை? சைக்கிளில் போகிறீங்களா? போகும்போது நல்ல பைக்கை பார்த்தா இச்சை வருதா? ஐயோ பார், நம்மளால் அதை வாங்கி ஓட்ட முடியலையே, வாழ முடியலையேன்னு வருந்துறீங்க இல்லையா? ஏற்படுதா? இப்போ என்ன பண்ணிட்டாரு? இச்சையை வருவித்து விட்டார். பயம் இது போல் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களோட சுதந்திரத்தை கை வைக்குது. யாரு? அருள். யாரு? அருள். ஏன்னா அருள் ஆணையிட்டிருக்காரு. அருளுக்கு ஈஸ்வரன் இறைவன் என்ன பண்ணுறாரு? ஆணையிடுகிறார். புரியுதா உங்களுக்கு?
நீங்கள் அரசனான இறைவனை பகைத்து கொண்டு சுயஞ்சோதியாக நம்முள் இருக்கிற அந்த ஆத்ம பிரவாகத்தை பகைத்து கொண்டு தவறான வழியில் நடந்தால் உங்களோட சுதந்திரத்தை பறிச்சிருவார். ஆனால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறத நிறுத்த மாட்டார், ஆகாரம்லாம் கொடுப்பார். விரோதித்து கொண்டவனையும் காலில் விலங்கிட்டுருவார். ஆனால் என்ன பண்ணுவார்? காலில் விலங்கிட்டுடுவார். விலங்கிடுவார்னா என்ன அர்த்தம்? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கையில் என்ன இருக்கும்? ரெண்டு கையும் கட்டி போட்டுட்டு முதுக சொறிடானா சொரிய முடியுமா? சொரிய முடியுமா? முடியாதா? முடியாதுல்ல. கால் ரெண்டையும் கட்டிட்டு அப்படியே உங்களை கொண்டு போய் காலை ரெண்டையும் கட்டி கை ரெண்டையும் கட்டி அழகான நந்தவனத்தில் கொண்டு போய் விட்டு ஒரு கழியை வச்சு பின்னாடி அடிச்சிக்கினே அப்படியே ஜாலியாக சுற்றி வாப்பா அப்படின்னா செய்ய முடியுமா? பகவத்கீதையில் கிருஷ்ணனுக்கிட்ட இன்னொருத்தர் இருக்கார், கிருஷ்ணன் மாதிரியே இருப்பார். அவர் பேர் மறந்துடுது எனக்கு, பலராமன் இல்லை, இன்னொரு அன்பர். அவர் கிருஷ்ணனை எப்போ பாரு தூஷணமாக பேசினே இருப்பார். கிருஷ்ணனை எப்போ பாரு திட்டுறதான் அவருக்கு வேலை. ஆனால் அவர் எப்படி திட்டுவாராம்? திட்டணும், ஆனால் ரொம்ப நோவக்கூடாது. அடிக்கணும், ஆனால் அழக்கூடாது. அசிங்கமாக பேசணும், முகம் சுளிக்கக்கூடாது. அப்படி நடக்கும். அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? காலில் விலங்கு போட்டுருவார், கையிலையும் விலங்கு போட்டுருவார், குச்சி ஒன்று கையில் எடுத்துக்குவார், பின்னாடி வச்சுக்கினே நந்தவனத்தை சுற்றி பாரும்பார். சுற்றி பார்க்க முடியுமா? அந்த சூழலை அனுபவிக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? அதுபோல ஆண்டவனாகிய அரசனை, பரமாத்மாவை ஜீவாத்மா ஜீவகாருண்யம் இல்லாத செயல்களால் விரோதித்து கொண்டால் அந்த ஆண்டவன் காலிலே விலங்கிட்டு உங்களை என்ன பண்ணுவாராம்? சிறையில் ஆசை, தேவை, பசி, துக்கம், ஏழ்மை, கவலை போன்றவைகளால் என்ன பண்ணுறார்? இந்த ஜெயிலில் உங்களை அடைச்சிடுவார். ஆனாலும் என்ன கொடுப்பாரு? ஆகாரம் கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? 1 மணி நேரம் டெய்லி திறந்து விடுவார். ஜெயிலெலாம் அப்படி தான் இருக்கும் இல்லை? திறந்து விட்டா கொஞ்ச நேரம் சுற்றலாம், அப்புறம் மறுபடியும் கூண்டுக்குள்ளே தான் போகணும். சுதந்திரமாக இருக்க முடியுமா? முடியாது. தங்க கூண்டில் இருக்கிறதுனால கிளி ரொம்ப சந்தோஷப்படுமா? அப்போ அதை என்ன சொல்கிறார்? ஜீவகாருண்யம் அற்ற செயல்களை செய்தால் ஆண்டவன் உங்களை அருளாக்கினையால் தண்டிப்பார். என்ன பண்ணுவார்? தண்டிப்பார். அப்போ முன்ன நாம் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா? பசி தூக்கம்லாம், பசி வந்தது ஆண்டவனால் தான் வருதுன்னா நாம் சோறு போட்டு யாரோட செயலை தடுக்கிறோம்? ஆண்டவன் செயலை தடுக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்போ கேட்குறவங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அப்படி இல்லைப்பா, அரசனை விரோதிச்சுக்கிட்டா தண்டனை கொடுப்பாரு, ஆனாலும் சாப்பாடு போடுறத என்ன பண்ண மாட்டார்? தடுக்க மாட்டார், ஆகாரம் கொடுப்பார். அதுபோல கடவுள் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தம் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுக்கின்றார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் கடவுளை விரோதித்து தவறான வழிகளில் போய் நரகத்துக்கு போனாலும் அங்கேயும் என்ன பண்ணுவாராம்? அவருடைய அசிஸ்டண்ட்லாம் இருக்காங்க, தேவர்கள்னு பேர். அவர்களுக்கு என்ன பேர் சொல்லுங்கள்? என்ன பேர்? ஆமாம், அவர்களை வைத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? ஆகாரம் கொடுப்பார். என்ன பண்ணுவார்? சொல்லுங்கள். ஆகாரம் கொடுப்பார். அப்போ பசி தான் மூலம். நல்லா புரியுதா உங்களுக்கு? தன்னால் அவர்கள் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு?
ஒருவேளை நீங்கள் தப்புலாம் செஞ்சாலும், ஒரு சாதாரணமான விஷயங்கள்லாம் செஞ்சாலும், தவறுகள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாராம்? தன்னால் இப்போ ஜெயிலில் இருக்கணுங்களாம் உங்களை மாதிரி ரேஷன் கார்டு உண்டா? ஜெயிலுக்கு போயாச்சுன்னா ரேஷன் கார்டு உண்டா? இலவச பஸ் பாஸ் உண்டா? இலவச மிக்சி கொடுப்பாங்களா? அரசாங்கத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆமாம். அதுபோல் கடவுளால் பெறத்தக்க, தன்னால் பெறத்தக்க ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைலாம் இருக்குல்ல. இயேசுநாதரை ஆண்டவர் என்ன சொன்னாராம்? நீ பரலோகத்தில் பிரவேசிக்கலாம்னாராம். உங்களை சொல்லுவாரா? நீ பரலோகத்தில் பிரவேசிக்காதான் பாரு, உங்களை கெஞ்சிக்குவார். ஏன்? நாம் பரலோகத்தையும் கெடுத்துருவோம். அதனால் நம்மளை என்ன சொல்லுவார்? வரும்போதே இருக்கும், நம்ம பேர் முன்னாடி இருக்கும், தயவு செய்து இன்னார் மட்டும் பரலோகத்திற்குள் நுழையாதீர்கள்னு. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? அது சுதந்திரம். என்னது? ஆமாம். தன்னால் பெறத்தக்க, பெற ஒட்டாமல், ஆண்டவனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்ம லாபம் கிடைக்காமல். உத்தியோகம்னா என்ன? ஜாபு. வேலையிலேருந்து என்ன பண்ணிட்டு வரான்? வெளியேற்றிடுவார். வேலையும் போச்சு, ஜெயிலுக்குள்ளேயும் அடைச்சிட்டாங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன பேர்? சிறைவாசி, ஜெயில் பறவை. பாருங்க, இங்கே தான் நீங்கள் ஆண்டவனுடைய பெருங்கருணை பற்றி யோசிக்கணும். என்ன சொல்கிறாரு பாருங்க. தப்பு பண்ணால், உங்கள் புள்ள தப்பு பண்ணால் என்ன பண்ணுறீங்க? அடிக்கிறீங்க, தடுக்கிறீங்க. ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க? நல்ல அறிவு, திருந்தணும் இல்ல? நல்ல அறிவு வரும் பொருட்டு தண்டிக்கிறீங்க. சாதாரண மனிதனான நீயே இதை செய்யும் பொழுது உன்னை படைத்த பரம்பொருள் இதை செய்ய மாட்டாரா? செய்வார். நல்லறிவு வரும் பொருட்டு. என்னது சொல்லுங்க? நல்லறிவு வரும் பொருட்டு. என்ன பண்றாரு? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நல்லறிவு வரும் பொருட்டு இவ்விடத்தை விட்டு வேறிடம் கொண்டு போறார். ஜீவர்களுக்கு இன்னொரு தேகம் கொடுக்கறதுலாம் இருக்கு இல்லையா? ஏன் கொடுக்குறாரு? இந்த உடம்புல தான் ஒழுங்காக சொன்னதை கேட்கல, ஆயுள் முடிய போகுது, அடுத்த உடம்புலையாவது நல்ல அறிவு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாராம்? ஆமாம், நல்லா தெரிஞ்சுங்க. ஒருவேளை நம்ம கண் இல்லாமல் பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, காது இல்லாமல் பிறக்கிறோம். இப்படி நடந்தால் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க எனக்கு இந்த மாதிரி குறை இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டால் அதற்கு பெருமான் என்ன சொல்றார்? நற்கருத்துக்களை கேட்கவில்லை. என்ன பண்ணல? சத்தமாக சொல்லுங்க. நல்ல கருத்துக்களை கேட்கல, சத்திய வார்த்தைகளை கேட்கல. ஐயா பசிக்குதுன்னு ஒரு ஜீவன் சொன்னதை கேட்கல. ஐயா உடம்பு முடியலைங்க அப்படின்னு பிறருக்கு ஏற்பட்ட துயரத்தை நீங்கள் கேட்கல. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எந்த நல்ல விஷயமும் கேட்கல, உனக்கு எதுக்கு காதுன்னு எடுத்துருவார். அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு காது. ஆமாம், இது பெருமான் சொல்கிற வாக்கு, நம்மளது இல்லை. அருள் நியதின்னு பேர். என்ன பேர்? என்ன பேர்? அருள் நியதி. இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேருங்க. பகவத்கீதையில் ஒரு இடத்துல இருக்கு. ஒருத்தவருக்கு 100 குழந்தைங்க. அவர் பேர் என்னன்னு தெரியலையா? ஐயா அவர் பேர் என்ன? குசேல். அதுதான் திருதராஷ்டிரன்.
அவருக்கு எத்தனை குழந்தைங்க? 100 குழந்தைங்க. 100 குழந்தையும் செத்து போச்சு. 100 குழந்தையும் செத்து போச்சு. உடனே கிருஷ்ணகிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணா இது நியாயமா? ஒரு குழந்தை 2 குழந்தை செத்தா பரவாயில்ல, எத்தனை குழந்தை? 100 குழந்தையும் செத்து போச்சு. இது என்னடா கொடுமைன்னு கேட்குறாரு. இந்த இடத்துல நாம் புரிந்துக்க வேண்டிய நீதி கதைன்னு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க? ஆமாம், சொல்கிறத திரும்ப சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறது இல்லாமல் திரும்ப சொல்கிறீங்க. நீதி கதைன்னு பேர். என்ன பேர்? ஆமாம். அவர் கேட்குறாரு கிருஷ்ணங்கிட்ட, கிருஷ்ணா எனக்கு 100 குழந்தைங்க 100 குழந்தையும் இறந்து போச்சு, என்ன காரணம்? அது கிருஷ்ணன் சொல்கிறான், நான் சொல்லுவேன், நீ ஏற்றுப்பியான்னு கேட்குறாரு. நான் சொல்லுவேன், ஆனால் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா பார் அப்படிங்கிறார். சரி சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். பூர்வ ஜென்மத்திலும் நீ இதுபோல் ஒரு அரசனாக இருந்தாய். என்னவா இருந்த? அரசனாக இருந்தாய். அப்பொழுது உன்னிட்ட ஒரு சமயக்காரன் வேலை செஞ்சான். யாரு? ஆமாம். அவன் என்ன பண்ணா, உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு உன் தோட்டத்தில் இருந்த ஒரு வாத்து இருந்தது. யாரு சொல்லுங்க? வாத்து அல்லது அன்னம்னு வச்சுங்க, அன்னப்பச்சி இருந்தது. அது 100 குஞ்சுகள் விட்டு வச்சுருந்தது. எத்தனை? 100 குஞ்சுகள் வச்சு. இவன் என்ன பண்ணுறான், டெய்லி ஒரு குஞ்சை பிடிச்சி வெட்டி சமைச்சி அரசருக்கு கொடுத்தான். அரசரை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆஹா இந்த உணவு நல்லா அற்புதமாக இருக்கே அப்படின்னு அவனை பாராட்டிட்டார். 2 காசு தங்க காசு எடுத்து அப்படி கொடுத்தாரு. அப்படி மோதிரத்தை கட்டி இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். டெய்லி ஒரு வாத்து குஞ்சை பிடிச்சி என்ன பண்ணான், நசுக்கி அரசருக்கு ரோஸ்ட்டு சூப்பு அது இதுன்னு செஞ்சு கொடுத்துட்டான். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, அவன் செஞ்சான், அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு கேட்குறாரு. கிருஷ்ணரை பார்த்து என்ன கேட்குறாரு, அவன் சமயக்காரன், அவன் செஞ்சான், அதுக்கு நான் எப்படி பொறுப்பாவன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், ஒரு அரசன் என்பவன் யார்? வேதங்கள் படித்தவனாக இருப்பான். என்னது? ஆமாம், நுணுக்கமான அறிவுடையவனாக இருப்பான். தெய்வம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம். ஆமாம், இது தப்பான பழமொழி. அரசன் அன்று கொள்வான், நல்லா புரிஞ்சுக்கணும். அரசன் அன்று கொள்வான், அங்கே தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்றதான் அர்த்தம். ஏன் அரசன் யாருக்கு சமானம்? தெய்வத்துக்கு சமானம். அவனை விட்டுறான்னா விட்டுருவான், விட்டுறான்னா பிடிச்சிருவான். அவனை பிடிச்சி கண்ணை மட்டும் நோண்டுறான்னா நோண்டுருவான். தலையை வெட்டினா உடம்பு 10 துண்டா வெட்டி தெருவுக்கு ஒன்றா விடனாலும் வச்சிருவாங்கல்ல. செய்வாங்களா மாட்டாங்களா? செய்வாங்க. அரசர் சொன்னால் எதிர்ப்பு இருக்கா? அவன் நினச்சானா என்ன பண்ணுவான்? ஒரு யோகியை பிடிச்சாந்து தலையை வெட்ட முடியும். அவனால் முடியுமா முடியாதா? முடியும். ஒரு கொலைகாரனை போடா உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவனை விடுவிக்க முடியும்னா விடுவிச்சிட முடியும் இல்லையா? அப்போது அரசன் அன்று கொள்வான், அங்கே அரசன் கொள்வது இல்லைன்னு அர்த்தம். அன்றுன்னா அந்த அர்த்தம் இல்லை, அரசன் அன்றுன்னு சேர்த்து படிக்கணும். அரசன் இல்லை, அரசன் அன்று கொள்வான், அங்கே தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் யாருக்கு சமானம்? தெய்வத்துக்கு சமானம். நல்லறிவு, கூர்மையான சிந்தனை, கருணை இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் இருக்கா நல்லது இருக்கான்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நுணுக்கமான அறிவு, போர் தந்திரம், யார் எதை பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க, ஒருத்தன் ஒரு செயல் செய்கிறான்னா எதுக்காக செஞ்சுருக்கான்ற எல்லாம் புரியக்கூடிய அளவுக்கு தெளிவான சிந்தனை உடையவனாக இருப்பான். அப்படி இருந்த நீ ஒருத்தவன் நான்வெஜ் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? நான்வெஜ் கொடுக்குறான். முதல்ல சாப்பிடும்போதே இது நான்வெஜ் தானா அப்படின்னு நீ என்ன பண்ணிருக்கணும்? கேட்டிருக்கணும். கேட்ட பொழுது இது ஏது, எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கணும். நீ ரகுகுல வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துவமயமான வழியில் வந்தவன். எதில் வந்தவன்? ஆமாம். அப்போ இவன் செஞ்சதெல்லாம் தவறாக இருந்தால் நீ முன்னமே என்ன பண்ணியிருக்கணும்? தடுத்துருக்கணும். இதை தடுக்காம நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நாக்கு ருசிக்கு அடிமைப்பட்டு, எதுக்கு அடிமைப்பட்டு? நாக்கு ருசிக்கு அடிமைப்பட்டு கருணை என்ற கண்ணை இழந்தாய். எதை இழந்த? சொல்லுங்க, எதை? கருணை என்ற
கண்ணை இழந்தாய். வள்ளலார் ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த இடத்துல ஜீவகாரன் இடத்துல என்ன சொல்றாரு? உள்ளிருக்கும் கருணை வெளிப்படாமல் கண்ணாடி அழுக்கேறியது. இந்த கண்ணு இருக்கு இல்லையா, இந்த கண்ணு என்னவாயிடுச்சான்? அழுக்கேறியது. அதாவது மனம், புத்தி, சித்தம் இவைகள்லாம் ஈழை ஏறியது. ஈழை என்னென்ன? அழுக்கு. அழுக்கேறி மறைந்தது. அதனால் உள்ளிருக்கும் பிரகாசம் கருணை கண் வெளிப்படவில்லை அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ அதுபோல உனக்கு கருணை கண்ணு இல்லாமல் போனதால் நான் உனக்கு ஏன் கண்ணுன்னு தர்ம தேவதை என்ன பண்ணிடுச்சு? அடி அந்நிய உயிர்களை கண்டு இரக்கம் இல்லை, இவ்வளோ உயிர்களை கொண்டு தின்னு இருக்கிறோம், இது எப்படி வந்ததுன்னு இந்த கூர்மையான அறிவில்லை, இதெல்லாம் யோசிக்காதனால இவனுக்கு எதுக்கு கண்ணுன்னு தர்மம் என்ன பண்ணிடுச்சான்? கண்ணை எடுத்துருச்சு. கண்ணை எடுத்துருச்சு. ஒன்று. ரெண்டாவது, அது 100 குஞ்சு செத்துச்சு இல்லையா, அது எப்படி அப்படின்னா அந்த அன்னப்பட்சி இட்ட சாபம். அந்த அன்னப்பட்சி இட்ட சாபம். உனக்கும் 100 குழந்தைகள் பிறந்து அவைகள் ஒவ்வொன்றாக மரணிக்கட்டும்னு அது சாபம் விட்டுச்சான். அந்த சாபம் தான் அவருக்கு பிறந்த 100 குழந்தையும் செத்து போச்சு. சரி, இவர் தப்பு பண்ணாரு, ரைட்டு, கண்ணு எடுத்துச்சு, ஆண்டவன் கண்ணை எடுத்துட்டான் இல்லையா, இவருடைய பிள்ளைங்களையும் கொண்டுட்டான். சம்மந்தமே இல்லாமல் அவங்க பொண்டாட்டி எதுக்கு கண்ணை கட்டி உட்காந்தாங்க தெரியுமா? இந்த உலகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு. அது யாரு? அவர் சமையல் மாஸ்டர். அவர் தான் அந்த சமயக்காரர். புரியுதுங்களா? அது மாதிரி கருணை இல்லாமல் நீங்கள் இருந்தா, ஜீவகாருண்யம் இல்லாமல் இருந்தால் உங்களை ஆண்டவன் தண்டித்து உங்களை என்ன பண்ண வரான்? ஆகாரம் கொடுப்பாரு, ஆனால் உங்கள் சுதந்திரத்தை பறிச்சுடுவார். படிங்க. வேலையே எடுத்துருவாரு. அப்ப என்ன நிலவரம் இருந்துரும்? உங்க வேலையை பறிச்சுட்டா நீங்க நல்லா சுக போஜனமா இருக்க முடியுமா? முடியாது. சுக போஜனம்னா என்னன்னு தெரியுதா? நல்ல வீடு வாசல் மனைவி மக்கள் வாழ முடியுமா? வாழ முடியாது. வேலையை எடுத்துட்டாரு, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து எடுத்துட்டாரு இல்லையா, உங்களை காலில் விலங்கிட்டாரு, உங்க சுதந்திரத்தை பறிச்சுட்டாரு. இப்ப ஆகாரத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா, என்ன பண்றாராம்? சுகபோகத்துக்காக நீங்க என்ன பண்ண போறீங்களா? வெளியில் சென்று பலிக்கு கையேந்துதல். எப்படி? பாருங்க. அலைந்து வருந்துகின்ற பொழுது இங்கதான் உங்களை எப்படியா சொல்றாரு, கடவுள் செய்த செயலை தடுத்தால் அது தவறா இல்லையான்னு கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்விக்கு என்ன பதில் வைக்கிறாரு? அரசனை எதிர்த்து நீங்க தப்பு பண்ண பிறகு நீங்க கையேந்தி ரோட்ல அலையும் பொழுது கருணை உள்ள அன்பு உள்ள நல்லவர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? தர்மம் விடுவார்கள். என்ன விடுவார்கள்? என்ன பண்ணுவாங்க? தர்மம் பண்ணுவாங்க. தர்மம் பண்ணா அந்த செயலை அரசன் பார்த்தா என்ன பண்ணுவாராம்? கோவிச்சுக்க மாட்டாராம். அரசன் பார்த்தா கோவித்து கொள்ள மாட்டார், கோச்சிக்க மாட்டாரு. அவன் ஏன் அதை செய்யறான், அவனை கூப்பிடு அப்படின்னு கேட்க மாட்டாராம். கண்டும் காணாதது போல என்ன பண்ணுவாரு? நாம என்ன பண்றோம்? சாக்லேட் திம்பியான்னு பிள்ளைய 2 அடி அடிச்சிடறோம் இல்லையா? செய்யறோமா இல்லையா? ஆமா, சொல்லுங்க. ஆமா, அடிச்சிடறோம் இல்லையா? அடிச்சிடறோம். குழந்தை ரொம்ப அழுவுது, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில் அந்த குழந்தையோட அண்ணன் என்ன பண்றான்? ஒரு சாக்லேட் எடுத்து வந்து, சரி விடு அப்பா அடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட்டை பாப்பா கையில் வைக்கிறான். இதை நாம பார்க்குறோம், தந்தை பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணுவோம்? சரி அப்படின்னு கண்டும் காணாமல் இல்லையா, கெட்ட போயிடுவார் இல்லையா? அது போன்று அதனால என்ன பண்ணுவாராம் பாருங்க.
அல்லது கோபிக்கவில்லை. என்ன பண்ணுவாராம்? நீங்கள் ஏற்கனவே பாவம் செய்து இன்று அச்சம், பயம், பசி, தூக்கம், கவலை போன்றவைகளால், இச்சை, எளிமை போன்றவைகளால் கவலைப்படுகின்றவர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சா ஆண்டவன் உங்களை பார்த்து கோபிக்க மாட்டார். என்ன பண்ண மாட்டார்? சொல்லுங்க. கோபிக்க மாட்டார். அதற்கு பதிலாக உங்களை என்ன பண்ணுவாராம்? நல்லவன் தான்டா, அவன் ரொம்ப இறக்கம் உள்ளவன்டா அப்படின்னு. ஆமாம். தண்டனை எதற்காக? ஜீவகாருண்யம் இல்லாமல் நீங்கள் நடந்ததற்காக தண்டனை. ஆகாரம் எதற்காக? நீங்கள் வாழணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரும் கருணை. மற்றவர்கள் உங்கள் மீது இறங்குகின்ற இரக்கத்தை பார்த்த அரசன் பார்த்த பொழுதும் கேட்ட பொழுதும் என்ன பண்ண மாட்டாராம்? ஏன்டா அவன் அப்படி நடந்துக்கிட்டான்னு கேட்க மாட்டாராம். புரியுதுங்களா? என்ன பண்ணுவாராம்? அவன் இரக்கமுள்ள சம்சாரி என்று அறிந்து அவனை என்ன பண்ணுவார்? வாழ்த்துவார். என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? ஆமாம், வாழ்த்துவார். அவ்வளோதானே? அதுபோல் கடவுள் தன் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பெறத்தக்க சுகங்களை பெற ஒட்டாமல். அது புரியுதா பாருங்க. இப்போ இதையெல்லாம் ஒரு அரசனுக்கு ஈடாக சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு நிகராக சொல்லப்பட்டது. ஒருவேளை நீங்கள் இறைவன் சொல்லுகின்ற அந்த உன்னதமான விஷயங்களையெல்லாம் கடைபிடிக்காமல் சாதாரண குற்றம் செய்த ஜீவர்களை அவர் என்ன பண்ணுறாரு? தன் அருள் சக்தியால் என்ன பண்ணுறாரு? பெறக்கூடிய சுதந்திரங்களை, நீங்கள் பெறக்கூடிய பலன்களை எல்லாம் என்ன பண்ணுறாராம்? தடை செய்கிறார். என்ன பண்ணுறாரு? ஆமாம், தடை செய்கிறார். ஆனாலும் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்றார். உங்களுக்கு உதவுகின்ற தர்மவான்களை அவர் என்ன பண்ணுறதில்ல? தண்டிப்பதில்லை. அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? அவர்கள் மீது கருணை தான் காட்டுறார். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு? தான் கொடுத்த சௌக்கியம் அப்படின்னா சந்தோஷமான, ஆரோக்கியமான புவன போக சுகங்களை. புவனம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயமும். புவன போகம், அவைகளில் நீங்கள் அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை எல்லாம் என்ன பண்ணுறாராம்? புவன போகங்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு? தடுத்து என்ன பண்ணுறாரு? தடுக்கிறார். ஏன்னா எதனால் இதெல்லாம் நடக்குது? நல்லறிவு எதனால் வருது? தண்டனையால். என்னதுனால நமக்கு தண்டனை வந்தது? ஜீவகாருண்யம். தீங்குலாம் சொல்லக்கூடாது. இதில் தீங்குலாம் ஒன்றும் கிடையாது. அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. என்னது? ஜீவகாருண்யம் இல்லாமையால் வந்த துன்பம். வந்த துன்பம். இந்த உடம்புலேருந்து என்ன பண்ணுறாரு? அந்த தேகத்தினின்றும் மாற்றோர் தேகம் கொடுக்குறாரு உங்களுக்கு. பாருங்க, என்ன பண்ணுறாரு? ஜீவகாருண்யமாக இல்லாமல் நடந்ததுனால சுதந்திரத்தை எடுத்துட்டாரு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய புவன பாக்கிய போகங்களையெல்லாம் எடுத்துட்டு உச்சகட்டமாக என்ன பண்ணுறாரு? மரணம் வருவித்து இந்த உடம்புலேருந்து எடுத்து இன்னொரு சரீரத்தில் புகுத்துகின்றார். மேற்படி ஜீவர்கள் சௌக்கிய, புவன, போக போன்றையெல்லாம் இழந்துடுறாங்க. இழந்ததால் நல்ல ஆகாரத்தையும் இழந்து அருளுடைய நியதி பாருங்க. இதான் அருளுடைய நியதி. ஆண்டவர் கட்டளைப்படி நீங்கள் நடக்கலை அப்படின்னா, இறைவன் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து ஜீவகாருண்யத்தோடு நீங்கள் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புவன போக சுகங்கள், சௌக்கியம், நல்ல ஆகாரம் போன்றவெல்லாம் என்ன பண்ணுவார்னா தடுத்துருவார்.
தடுத்து மேலே உங்களுக்கு இதையெல்லாம் தடுக்கிறதுனால நீங்கள் போய் ஏந்துறீங்க இல்லையா. நாம் இதுக்காக இயங்கும் பொழுது நமக்கு உதவுகின்றவர்களுக்கெல்லாம் மேலும் மேலும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும்படி செய்விப்பார். அப்போ என்ன அர்த்தம்? ஜீவகாருண்யம் இல்லாமல் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். புவன போக சௌபாக்கியம் போன்றவைகள்லாம் கெட்டு போகும். இதெல்லாம் கெட்டு போகுதுன்னா நாம் ஜீவகாருண்யத்தோட இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் மேன்மேலும் ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னா அவன் எப்படி இருக்கான்? ஆமாம், ஜீவகாருண்யத்தோடு இருக்கான். அதனால் ஆண்டவர் அவர் என்ன பண்ணுறாரு? சுகப்பட வாழ வைக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? சந்தோஷப்படுவாரே தவிர்த்து அவன் மீது கோபம் கொள்ள மாட்டார். அப்போ சில பேர்லாம் என்ன நினைக்கிறீங்க, உடனே மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. பெரிய பெரிய அப்போ தப்பு செய்கிறவன்ட்டுலாம் பணம் இருக்கே சாமின்னா அதை பற்றி அவர் பேசலை. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. புரியுதுங்களா? தப்பு பண்ணுறவன்ட்டுலாம் கோடி கோடியாக கொட்டி கிடக்கேன்றலாம் பேசுகிறது சகஜம். ஆனால் அவைகளை வைத்து கொண்டு அவன் தன்னுடைய இல்லற வாசத்தில் சந்தோஷமாக இருக்கானா, அமைதியாக இருக்கிறானா, அவனை சுற்றி உள்ளவர்கள்லாம் நல்லவர்களாக இருக்காங்களா, அவனுக்கு ஒன்றுன்னா பதறாங்களா, அவனுக்கு ஒன்றுன்னா உதவ முன் வராங்களா, அவனை கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்களா, இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்கும்பொழுது தான் அவன் எவ்வளவு ஜீவகாருண்ய நெறியோடு இருக்கிறான் என்பது தெரிய வரும். புரியுதுங்களா? அதனால் புறத்தோற்றத்தை மட்டும் கண்டு இறைவன் அவனை நல்லா வாழ வைக்கிறாரு, எங்களெல்லாம் இப்படி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் நல்லா தெரிஞ்சுங்க, கடவுள் அருளாக்கினை, கடவுள் அருளாக்கினைப்படி ஜீவர்கள் துன்பப்படும் பொழுது அந்த ஜீவர்களுக்கு உதவுறதுங்கிறது ஜீவகாருண்ய நெறி. இல்லாத பொழுது, அந்த நெறி இல்லாத பொழுது அவர்களுக்கு துன்பம் வரும். துன்பம் வருகின்றவர்களுக்கு நீங்கள் உதவுனா இறைவன் உங்களை என்ன பண்ணுவார்? உங்களுக்கு மேலும் உங்கள் மீது கருணை கொள்வார், அன்பு காட்டுவார். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? அங்கே என்ன சொல்கிறாங்க கடைசியா? சம்மதம்னா என்ன? இறைவனுக்கு அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இறைவனுக்கு அது விருப்பம் அப்படின்னு அர்த்தம். எது விருப்பம்? அப்பா, அதுவே வெளில வரமாட்டேங்குது. எது? ஜீவகாருண்யம் இறைவனுக்கு விருப்பம். ஏனெனில் சகல உயிருக்கும் அவர்தான் கர்த்தா. யாரு? தந்தை. ஆதலால் பிற உயிர்களுக்கு நீங்கள் உதவுகின்ற பொழுது அதை கண்டு அவர் என்ன பண்ண மாட்டார்? கோவிக்க மாட்டார். உங்களை என்ன பண்ணுவார்? சகல புவன சௌபாக்கியத்தோடு வாழ வைப்பார். ஆனால் ஜீவகாருண்யம் இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டால் உங்களை என்ன பண்ணுவார்? அந்த புவன பாக்கிய சௌபாக்கியத்துக்காக உங்களை கையேந்த விட்டுருவார். என்ன பண்ணுவார்? கையேந்த விட்டு உங்களை துயரப்படுத்துவார் தான். அது ஏன் படுத்துறாரு? வெரி குட். எதுக்குனால? நல்லறிவு வரும் பொருட்டு. எதுக்காக? ஆமாம், புரியுதா? ஆதலால் ஜீவகாருண்ய நெறியோடு இருந்து ஜீவகாருண்ய செயலை நன்கு உணர்ந்து ஆண்டவன் திருவுருளை அடைய முயற்சி செய்ய வேண்டும். என்ன பண்ணணும்? ஆமாம். ஆதலால் ஜீவகாருண்யமே இறைவன் விரும்பும் விருப்பம். என்னது சொல்லுங்க? ஆமாம். இறைவனுக்கு மாலை போடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மலர்களை படைத்தது யாரு? நல்லா சத்தமாக சொல்லுங்க. இறைவன். இறைவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது ஒன்றும் பெருசு கிடையாது. பசுமாட்டை படைச்சது யாரு? இறைவன். இறைவனுக்கு சந்தனம் பூசுறது பெருசு கிடையாது. ஏன்னா சந்தன மரத்தை படைச்சது யாரு? இறைவன். இதெல்லாம் செஞ்சு அந்த ஆளை ஏமாத்திடலாம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பண்ணால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை விட பெரியது எது? உங்களை படைத்தது யாரு? இறைவன். உங்களை போன்று பிற உயிர்களை படைத்தது யாரு? ஆமாம். அந்த உயிர்கள் மீது நீங்கள் எப்படி இருக்கணும்? கருணையோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? சகோதரத்துவம். சொல்லுங்க. சகோதரத்துவத்தோடு இருக்கணும். ஏன்னா உங்களை படைத்தது போலே பிற உயிர்களையும் ஆண்டவன் படைத்தார். அதனால் அந்த உயிர்கள்ட்ட நீங்கள் காட்டுற கருணை தான் இறைவனுக்கு நீங்கள் செய்கிற உண்மையான
அபிஷேகம். சொல்லுங்க. அதுதான் இறை வழிபாடு, உண்மையான இறை வழிபாடு. அதுதான் உண்மையான இறைவனுக்கு பிடித்த அபிஷேகம். இறைவனுக்கு பிடிச்ச அபிஷேகம் அதுதான் இறைவனுக்கு சம்மதம். சொல்லுங்க. ஆமாம், அவருக்கு உண்மையான சம்மதம் எது? ஜீவகாருண்யம். சொல்லுங்க. ஜீவகாருண்யம். அது அற்ற பொழுது அது இறைவனுக்கு சம்மதம் இல்லை. புரியுதுங்களா? அதனால் ஜீவகாருண்ய நெறியிலிருந்து நன்னெறி அடைய இறைவனை வேண்டிக்குங்க. நன்றி, வணக்கம்.